என் தங்கப்பிள்ளையே, திருவோணம் மற்றும் ஏகாதசியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் நல்ல செய்தி கொண்டு அம்மா வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று முதலில் நான் சொல்லும் பொழுது நீ நம்ப மாட்டாய். ஆனால் உனக்கு நடந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்லாமல் செல்ல மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நான் வந்திருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உணர்த்தி சொல்ல வருகின்ற இந்த காலம். என் பிள்ளை, எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டுவிட முடியாது. உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை ஒரு நாளும் கைவிடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய நல்லது நடந்தே தீரும். எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய அன்பு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக விட்டுவிடாது. உனக்காக நான் வருகின்ற காலம் இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனை நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை எப்பொழுதும் நீ மறக்காதே. எந்த நேரமும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தது கிடையாது. எந்த நேரமும் என் பிள்ளை என்னை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை கூட தெரியாமல் நீ இருந்துவிடக்கூடாது என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். உனக்கான நேரத்தை நான் வகுத்து கொடுக்க வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாமும் என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்களை அங்குமிங்கும் சிதறவிடாமல் நீ என்னை நோக்கி செலுத்தி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதற்கும் கலங்கி கொண்டிருக்காமல், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பதறிக்கொண்டிருக்காமல், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல உனக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்காக என்னவெல்லாம் சொல்லித்தர நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக முதலில் புரிந்து கொள். இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருவதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் உண்மைகளை உறக்கச் சொல்லும் இந்த வேலையை நீ சரியாக உன் வசமாக்கிக்கொள். வாய்ப்புகள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வருவது கிடையாது. ஒரு முறை நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ மீண்டு வருவதற்கானதுதான். எதிலுமே என் பிள்ளை நீ சிக்கி தவிப்பதற்கானது அல்ல. இதுவரையிலும் தவித்தது எல்லாமும் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல உண்மைகளை உனக்கு தர வேண்டி வருகின்றது. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக சரியான ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே விரும்பும் குழந்தைகள் வாழ்க்கையில் சில சோதனைகளையும் கடந்து வரத்தான் வேண்டும். நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட இனி நடக்கப் போகும் எந்த விஷயங்களையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை தெய்வம் கொடுத்ததை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும். உனக்கென ஒரு தைரியம், உனக்கென ஒரு மன வலிமை,
உனக்கான வாழ்க்கை என்று ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்தையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கென என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதைத்தான் தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் இனி வரக்கூடிய நிமிடங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அம்மாவின் அன்பு உனக்கு இதுவரையிலும் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கிறதல்லவா? நான் எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் சொல்வது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? அது போதுமே. இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாமல்லவா? இந்த காலமும் இந்த நேரமும் நமக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். என் குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வர துணிந்து நிற்கும் இந்த நாட்களை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உனக்கான நேரம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு வேண்டி நான் என்ன சொன்னாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பான மனிதர்களை நாம் தேடுகிறோம். ஆனால் நம்மை விட ஒருவருக்கு அன்பை காட்டக்கூடிய ஒரு மனிதர் இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு குறைவு. ஆனால் நீ நினைத்தால் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடந்து உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இதையெல்லாமும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. முதலில் உன்னை நம்பு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக ஏற்றுக்கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னால் முடியாது என்று நீ நினைக்கின்ற பல விஷயங்களை கூட நீ முடித்து காட்டு. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி தெய்வம் வருவதும் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துவதும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரே காரணம் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய உண்மையான பக்தியும். அது மட்டுமல்ல, இதோடு சேர்ந்து தெய்வத்தின் மீது நீ கொண்ட பயமும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நீ யோசிக்கின்ற உன்னுடைய அந்த யோசனை, இதை செய்தால் யாருடைய மனதையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணங்கள், இவை எல்லாமும் தான் ஒன்று சேர்ந்து தெய்வத்தை உன் முன்னால் நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை தொடர்வதற்கு இதுதான் காரணம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நாம் முன்னிறுத்தக்கூடிய பல விஷயங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாதல்லவா? எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எப்பொழுதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எல்லா மனிதர்களும் உனக்கு போதும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். இதற்கு மேலும் என் குழந்தை, நீ இதையெல்லாமும் யோசித்து இவர்களை பற்றி எல்லாமும் சிந்தித்து நீ உன் நிம்மதியை தொலைத்து விடாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை
நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்காக நான் இருக்கும் இந்த நிலைகளை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வந்து தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் தெளிவாகும்படி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை அதிசயப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே இந்த வாழ்க்கையில் நமதாகவில்லை என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்பதை விட நமக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் விரும்பியபடி நமக்கானதாக மாற்றிவிட நாம் முடிவு செய்துவிட வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும் என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். உன்னை ஆச்சரியப்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நீ உன்னை யார் என்று முதலில் அடையாளம் காண வேண்டும். உன்னை பற்றிய ஒரு புரிதல் முதலில் உனக்குள் வர வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ நினைப்பதில் எல்லாமும் இல்லை, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் எங்கோ இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள். அது போதும். இனி எல்லாமும் உன்னை ஆனந்தப்படுத்தும்படி பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும். உன்னை மிகப்பெரிய வெற்றியின் பாதையில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல எதுவும் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் கிடைத்த ஒன்று நமக்கு எந்த அளவில் கை கொடுத்தது என்பதனை சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, பல தருணங்களை பார்த்துவிட்ட உனக்கு இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னை பெரு வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இத்தனை காலம் நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் இனி உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் உன்னை மனநிறைவோடு வாழச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும்படியான ஒன்றை நான் உனக்கு உருவாக்கி தருவதற்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணமும் கூட. என் பிள்ளையினுடைய யோசனைகளும் என் பிள்ளையினுடைய மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை மன வலிமைப்படுத்துகிறது என்பதனை நீ மறக்காதே. பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமும் கடந்து வர உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் நீ செய்த சில விஷயங்கள் தான் இப்பொழுதும் உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அன்று நாம் இந்த பிரச்சனையில் சிக்காமல் இருந்திருக்கலாமோ, அன்று இந்த தவறை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்று உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறது. சரி, நடந்தது நடந்து விட்டது, முடிந்தது முடிந்து விட்டது. இனிமேல் அதை நம்மால் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாமும் நாம் தெரிந்து ஒரு விஷயத்தை உறுதியாக நம்ப வேண்டும். இதையெல்லாமும் புரிந்து ஒரு விஷயத்தை நாம் உறுதியாக உணர வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது. நடந்து முடிந்ததை நினைத்து இனியும் கலங்கிக் கொண்டிருக்காமல், இனி நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்றும் யோசிக்காமல், இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உன் வசமாக்கி கொண்டாலே அது போதும். எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கை ஒரு நன்மையையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை
நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் என் பிள்ளைக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்துவேன். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவதை நிச்சயமாக நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்வது எல்லாமும் இனி எந்த நாளும் என் பிள்ளைக்கு பெரிய பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையை, இந்த நாளில் பெருமாளை மனதார நினைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவரினுடைய அருளை பெற்று பல நல்லதொரு விஷயங்களை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் இது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ விட்டு விலக வேண்டும். நிம்மதி எங்கே என்று நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். மனநிறைவான விஷயம் இந்த வாழ்க்கையில் என்ன என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் நீங்கி வாழும் ஒரு வாழ்க்கையை எண்ணி நீயே உன்னை நினைத்து பெருமைப்படுவாய். நீயே உன்னை நினைத்து சந்தோஷப்படுவாய். அந்த அளவிற்கு உனக்கென்று நான் வெற்றியை கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சிக்கு நான் உன்னை தயார்படுத்தி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நொடியிலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை நீ புரிந்து கொண்டாயானால் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. எதிலும் நாம் பெறக்கூடிய இந்த விஷயங்களை நாம் உணரும் தருணம் வந்துவிட்டது என்றால் இனிமேல் என் பிள்ளை எதையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்க மாட்டாய். மற்றவர்கள் எவ்வளவு உன்னை பாதித்து விட நினைத்தாலும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை பாதிக்காது என்பதுதான் உண்மை. யார் பேசுகின்ற விஷயங்களும் உன்னை அதிகமாக நொறுக்காது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நான் உனக்கு இனி கொடுக்கும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் இனிமேல் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரியும். உனக்கே என்று நான் நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் நான் உனக்கு உரக்கச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளையும் நான் முன்னிறுத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். இனிமேலும் எது நடக்கும் எது நடக்காது என்பதனை நீ உணரும் காலம் இது என்பதனை நீ மறக்காது. எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைப்பதாக இருந்தாலும் இனி நீயாக மீண்டு வரும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ விடமாட்டாய் என்பதனை நான் அறிவேன். இனி என் பிள்ளைக்காக எதுவுமே இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதை எல்லாமும் முதலில் விட்டுவிடு. உன்னோடு எப்பொழுதும் உன்னை காக்க இந்த தாய் வருகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. பல நேரமும் பல சூழ்நிலையும் இனி மன நிம்மதியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. நல்லது நடக்க எப்பொழுதும் நீ நல்லபடியாக இந்த தெய்வத்தை அணுகினில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நடத்திவிட இந்த தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனையும் மறந்து விடாது. நல்லது நடக்கும் பொழுது அம்மாவை நினைப்பதை விட நல்லதை நடத்தி அம்மா முன்னால் காட்ட வேண்டும் என்று நீ என்னை நினைத்தால் போதும். நான் இருப்பது இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு எல்லா நிலையிலும்
நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்மைகளை காண வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.